அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலுமே எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு வழியாக அதற்கான தேர்வு முடிவுகளும் வந்தாச்சு. அதற்கான இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுமே வந்தாச்சு. அதே மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட்டு ஓகேங்களா, செலக்ட் ஆன அனைவருக்குமே எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு செலக்ட் ஆனவங்களுக்கு வெளியிட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. டிஆர்பியோட முக்கிய மகிழ்ச்சிகரமான தகவல் சரிங்களா. ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படிலாம் நடத்தியிருக்கிறாங்க, என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க ஓகேங்களா, இந்த நேர்காணலுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ மார்க் வந்திருக்குது, அதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சு மார்க் மெரிட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடத்திருக்கிறாங்களா, இல்லை ஆல் ஓவர் மார்க் வச்சு பார்த்தீங்கன்னா இதில் மெரிட் லிஸ்ட் போட்டிருக்கிறாங்களா, அதை பற்றின தகவல். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ இந்த வேலை கிடைக்கலன்னா நான் வேறு என்ன ஜாப் ட்ரை பண்ணுறது, அதை பற்றின கேட்குறீங்க. அதே மாதிரி இந்த ரேஷன் கடை வேலை நிறைய பேர் சொல்கிறாங்க 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்தா தான் இந்த வேலை கிடைக்கும், நீங்கள் சும்மா ஒரு கண் துடைப்பிற்காக இந்த வேலையை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஸோ இந்த வேலை வாய்ப்புக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்களே, அது உண்மையாக பொய்யா, காசு கொடுத்து வாங்குறது உண்மையாக பொய்யா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, வீட்டுக்கே நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் செலக்ட் ஆகிட்டேன்னா நான் செலக்ட் ஆகிருக்கேன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வழியாகவும் சற்று முன்பிலிருந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். ஏன்னா எல்லாருமே இதற்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அதற்கான அப்டேட்டுமே கிடச்சாச்சு. ஸோ இது எல்லாமே தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அனைத்துமே கமெண்டில் கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலில் பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அரசு வேலைகளுக்கும் சரி, நோட்டிஃபிகேஷனும் சரி, இந்த மாதிரி ரேஷன் வேலைகளுக்கான ரிசல்ட்டும் சரி, இல்லை மற்ற வேலைகளுடைய ரிசல்ட்டுக்காகவும் சரி, அதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வீடியோஸும் சரி, யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் தெரியும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டிலேருந்தே வேலை செய்கிற மாதிரி ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அதை எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது, எந்த விதமான ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி ஒர்க் இருக்கக்கூடாது. ஸோ வீட்டிலேருந்தே வேலை பார்க்கணும், அதுவுமே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே வேலை இருந்தால் சொல்கிறீங்களா. கண்டிப்பாக நமது ஏன் கூடவே ஓகேங்களா நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதை தொடர்ந்து நமது சேனலில் நம்ம கூடவே சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய பேர் தேவைப்படுது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய வாட்ஸ்அப்பை நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60 சரிங்களா. இந்த நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், யாரும் கால் பண்ணாதீங்க சரிங்களா. வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் ஓகேங்களா. ஸோ ஒர்க்கு என்ன பேஸ் போல் மினிமம் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள தான் வேலை இருக்கும். மினிமம் உங்களுக்கு 500 1000 வரைக்கும் கண்டிப்பாக டெய்லியும் கிடைக்கும் ஓகேங்களா. 365 நாளுமே என்கிட்ட வேலை இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஃபோன் கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக 2 ஃபோன் வேணுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி பர்சனலாக யூஸ் பண்ணுற மொபைல் ஒன்று, இல்லை உங்களுடைய அப்பா மொபைலாக இருக்கலாம், அம்மா மொபைலாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மொபைலாக இருக்கலாம், எது வேணால் வாட் எவர் மேபி எது வேணால் எடுக்கலாம். சரி நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஒரு மொபைல் இருந்தாவே போதுமானது ஓகேங்களா. ஸோ 2 ஃபோன் கண்டிப்பாக வேணும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபோன் கண்டிப்பாக தேவைப்படும் ஓகேங்களா. ஓகே வாங்க நம்ம மெயினான விஷயத்துக்குள்ளே தெளிவாக போகலாம். ஓகே இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா இந்த ரேஷன் ஷாப் ஓகேங்களா,
டிஎன் ரேஷன் ஷாப் ரிசல்ட் 2025, டிஎன்சிஎஸ்சி பேக்கர் அண்ட் சேல்ஸ்மேன் ரிசல்ட்டுக்கான மெரிட் லிஸ்ட்டுக்கான அப்டேட் தான் நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்து நேர்காணல் அனைத்து மாவட்டங்களுக்கும் நேர்காணல் நடத்தி முடித்தாங்களா முடிக்கலையா, இன்னும் அதற்கான அப்டேட்டே எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கான ரிசல்ட் வந்துடுச்சுன்னு சொல்கிறீங்களே, உண்மையாக பொய்யான்னு கேட்டிங்கன்னா அனைத்து மாவட்டத்திற்கும் ஓகேங்களா 38 மாவட்டத்திற்கும் எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் இன்று முதல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அனைத்து மாவட்டத்திற்கும் நேர்காணல் ஓகேங்களா விற்பனையாளருக்கும் சரி கட்டுநருக்கும் சரி 20% நேர்காணல் முடியாமல் இருந்தது. அது போன வாரத்தோட எல்லா நேர்காணலும் முடிச்சிட்டாங்க ஓகேங்களா. சென்னை போன்ற பெரும் நகரங்களிலுமே நேர்காணல் முடிச்சு விட்டார்கள் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அதற்கான ஃபைனல் இறுதி செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதற்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் செலக்ட் ஆனவங்களுக்கு ஓகேங்களா இது எல்லாமே மேனுவலாக யாருமே பண்ணுறது கிடையாது, எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ணுறதுனால சீக்கிரமாகவே பண்ணிடுவாங்க ஓகேங்களா. அதே மாதிரி எந்த நேரத்தில் வேணும்னாலும் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகலாம், ரிசல்ட் லிங்க் ஓப்பன் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கே வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து வீட்டுக்கே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கே கிடச்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நான் வந்து சீக்கிரமாக என்னோடய பிரிண்ட் அவுட் எடுக்கணும், ஸோ என்னோடய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் கையில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் டிஆர்பியோட வெப்சைட் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக டிஆர்பி வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வெப்சைட் வந்து இந்த பிப்ரவரி ஓகேங்களா பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிங்க் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதற்கு முன்பாகவே கூட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கே கூட வந்துடலாம். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது சரிங்களா. இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஸ்ரோல் நம்பரு, அப்ளிகேஷன் நம்பரு, கேண்டிடேட் நேமு, டேட் ஆஃப் பர்த் ஓகேங்களா. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் ஆனவங்க தான். ஸோ இதில் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வந்து 07103648 சொல்லிட்டு ஒரு நமக்கு ரிஜிஸ்டர் நம்பர் செலக்ட் ஆகிருக்காங்க. பேர் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேவதி எம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் 28/10/1988 இந்த டேட் ஆஃப் பர்த்தில் அவங்க வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் இந்த ரிஜிஸ்டர் நம்பரும் போட்டிங்கனாவே உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வந்துடும், சரி டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓகேங்களா. அதே மாதிரி நிறைய பேர் மெயினாக கேட்குற விஷயம் என்னென்னா, மோஸ்ட்லி பாப்புலராக எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, இந்த வேலை வந்து காசு கொடுத்து வாங்குறாங்களே அது உண்மையாக பொய்யா, ஸோ நான் வந்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அதை மட்டும் தெளிவாக சொல்லுங்கள், நான் வேறு ஜாப் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் எல்லாமே ஓப்பனாக சொல்லிவிடுவேன். ஸோ இப்போ என்னென்னா இந்த டோட்டலாக ஒரு 3000 வேக்கன்சி இருந்தது இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டணருக்கும் சேர்த்து. இப்போ இந்த 3000 வேக்கன்சி இருக்குன்னா அந்த 3000 வேக்கன்சியில் மினிமம் 2000 வேக்கன்சியாவது கண்டிப்பாக அதாவது பார்த்தீங்கன்னாக்கா காசு கொடுத்து தான் வாங்கிடுவாங்க சரிங்களா. காசு கொடுத்து வாங்கிறது உண்மை 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 ஓகேங்களா. காசு கொடுத்து வாங்கிடுவாங்க அந்த 2000 வேக்கன்சி. மீதி இருக்கிற அந்த 1000 வேக்கன்சி இருக்கு இல்லையா, அந்த 1000 வேக்கன்சியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துலேயுமே கிட்டத்தட்ட ஒரு 500 வேக்கன்சி இருக்குன்னா 300 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. ஒரு 200 வேக்கன்சி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாவட்டத்தில் அந்தந்த தாலுக்காவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மெரிட் லிஸ்ட் போடுவாங்க ஓகேங்களா. அந்த 200 வேக்கன்சிக்குமே யார் டாப் மார்க் வந்திருக்காங்களோ யார் டாப் கட் ஆஃப் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து 1-2 மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. அந்த லக்கில் 1-2 வரதை தான் நீங்கள் செலக்ட் ஆகணும், நீங்கள் அதில் எஃபெக்ட் போடணும். அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கணும், அதே மாதிரி அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கணும், ஜெராக்ஸ் எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த வேலைன்றது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த செலக்ட் ஆன அனைவருக்குமே ஓகேங்களா எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் இன்று முதல் வெளியிடப்படும். செக் பண்ணிக்காங்க உங்களுக்கு எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இந்த எஸ்எம்எஸ் அண்ட் மெயிலுமே வரும், அதையுமே நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் அப்டேட்டு. யாருக்கெல்லாம் பார்ட் டைம் ஜாப் வேணுமோ எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், யாரும் பயன்படுத்திக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் அதிகமாக பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, வெல்கம் ஓகேங்களா.